Praise the Lord. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களை இயேசுவின் நாமத்தில் சந்திப்பதிலே சந்தோஷம், குறிப்பாக இந்த காலை உடன்படிக்கை தியானத்திலே. And you are most welcome to the count of the day. Praise God. God is good. Today is the 29th January 2026 Thursday. ஜனவரி மாதத்தை முடிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரிடத்தில் பல கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஏசாமி பழைய ஏற்பாட்டின் தாவீதுடைய சங்கீதத்தில் எடுத்து மேசையாவும் கடவுளும் ஒருவர் தான் என்றெல்லாம் விளக்கி சொல்லுகிறாரு. பிறகு தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய உபதேசத்தை பரிசேயர்களை ரொம்ப வன்மையாய் கண்டிக்கிறாரு. படிச்சு பார்த்தீங்கன்னா Mark 12:39-40 இவையெல்லாம் பரிசேயர்களையும் வேதபாரர்களையும் ரொம்ப மிக வன்மையாக கண்டித்து பேசுறாரு. பேசிக்கொண்டிருக்கும் போது ஆலயத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரி, அது Mark 12:42, மார்க் 12ஆம் அதிகாரம் 42வது வசனம். Then one poor widow came there thrown into 2 meats which make a quadrant. ஏழையான ஒரு விதவையும் ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால், நிறைய பேர் காணிக்க போடுறாங்க. ஆண்டவர் ஆலயத்தில் உட்கார்ந்து காணிக்கை போடுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறார். 42ஆம் வசனம் வாசிச்சோம். பணக்காரர்கள், வசதி உள்ளவர்கள், மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், ஹை கிளாஸ் எல்லாம் சொல்றோம்ல, படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழை, பணக்காரர் எல்லாருமே காணிக்கை போடுவாங்க. ஆனா இந்த விதவை காணிக்கை போட்டிருக்கிறத இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இந்த சுவிசேஷத்தை எழுதின மார்க்கு இதை குறிப்பிடுகிறார். ஒரு விதவை காசு பணத்தை போடுவதை ஆண்டவர் இயேசு பார்த்தார் என்றும் அது 2 காசுக்கு சமம் என்றும் சொல்லப்படுகிறது. 2 காசுனா இப்போ ஒரு வழி வைங்களேன், ஒரு ரிங்கிட்ல என்னங்க வாங்க முடியும்? 50 காசு ஒன்றும் செய்ய முடியாது. தானே வேல்யூ இல்லாமல் போய்விட்டது. அப்படிப்பட்ட வேல்யூவே இல்லாத ஒரு பணத்தை, அந்த தொகையை காணிக்கையிலே அவர் போடுகிறதை அவர் பார்க்கிறார். அதற்கு முன்பதாக நீங்க பாத்தீங்கன்னா 40வது வசனம் பாத்தீங்களா, verse 40, விதவைகளின் வீடுகளிலே பட்சித்து பார்வையான நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். விதவைகளின் வீடுகளை பட்சித்து அவங்க கிட்ட போய் காணிக்க வாங்குறது, தசம்பாகம் வாங்குறது, வரி வாங்குறது, டேக்ஸ், சர்ச்சோடைய அந்த யூத ஆலயத்திற்கான டேக்ஸ், அரசாங்கத்திற்கான டேக்ஸ், இப்படி விடோஸ் எல்லாரும் போய் அபியூஸ் பண்ணி காசு வாங்கினாங்க. உங்களுடைய அதிகாரத்தெல்லாம் அப்படி பண்றீங்க. அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதுதான் இயேசுவினுடைய பார்வை காணிக்கையின் பெட்டி பக்கம் திரும்புகிறது. அப்பொழுது ஒரு ஏழை விதவை, எல்லாரும் நிறைய போடுறாங்க, ஏழை விதவை மிகவும் குறைவான தனக்கு இருந்த பணத்தை அவள் போட்டதாக நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த மகளை, அந்த விதவையை கர்த்தர் எப்படி செய்கிறார் என்பதை நாம் பார்ப்போம் நாளைக்கு. How Christ, taking her offering, how he balanced, இரண்டாவது, கடவுள் எப்படி பார்க்கிறார் என்பதை அங்கே அவர் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்க போகிறோம். How God sees our offering, dear brother and sister. நீங்கள் நாளிலே யோசித்து பாருங்கள். நீங்கள் கொடுக்கிற காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா? கடமைக்காக போடுகிறோமா? ஏற்றுக்கொள்ளுவதற்காக போடுகிறோமா? விசுவாசத்தோடு போடுகிறோமா? ஏதாவது போட வேண்டுமே என்பதற்காக போடுகிறோமா? பிரார்த்தனை, பொருத்தனை செய்து நன்றியின் உள்ளத்தோடு போடுகிறோமா? யோசிங்க. நாளைக்கு இதற்கான விடைகளை பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த புதிய நாளிலே உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே, கொடுப்பதிலே ஒரு எழுச்சி அவர்களுக்குள் வர கிருபை செய்யுங்க. நீர் கொடுக்கிற தெய்வம், கொடுக்கிற ஆண்டவர் என்பதனாலே கொடுக்க கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய வல்லமையை கொடுப்பதன் மூலம் காண கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவர் இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கொடுப்பதை குறித்து எப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறாய்? உன் கொடுப்பதை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? டிகே and God bless.